ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுறது AK64 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்காக தான். AK64 படம் அகைன் ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு அஜித் சார் செம்மையான வாய்ப்பை கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக குட் பேட் அக்லி படம் எவ்வளோ பெரிய ஹிட் ஆனிச்சோ அந்த அளவுக்கு AK64 படமும் வேற லெவல் ஹிட் அடிக்கும் அப்படின்னு நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம கான்ஃபிடென்ட் வச்சிருக்காங்க. அந்த குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆகி இத்தனை மாதம் வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் இருக்கு. பட் ஆதிக் ரவிச்சந்திரன் தான் டைரக்ட் பண்ணுறாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ஆல்சோ ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு லேட்டஸ்ட் பிரஸ் மீட்ல கூட AK64 படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இப்போ AK64 படத்தோட பூஜை சீக்கிரமே நடக்க போகுது அப்படின்னு ஒரு நியூஸ் சோசியல் மீடியால செம்ம ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. AK64 படத்தோட பூஜைக்கு நம்ம தல சார் அட்டன் பண்றான்றது தான் அதுல ஹைலைட்டான விஷயம். அண்ட் இந்த வீக்கெண்ட்ல அந்த பூஜை நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் அந்த பூஜை வீடியோவுக்கும் அண்ட் அந்த பூஜை போட்டோவுக்கும் செம்ம வெயிட்டிங்ல இருக்காங்க. அண்ட் 2025ல குட் பேட் அக்லி படம் தான் டாப்ல இருக்கு. ஹையஸ்ட் கலெக்ஷன்லயும் சரி, ஹையஸ்ட் ப்ராஃபிட்டபிள் மூவியும் சரி, அண்ட் அதிக நாள் ஓடின பிளாக் பஸ்டர் மூவினாலும் குட் பேட் அக்லி தான் அப்படின்னு நிறைய தியேட்டர் உரிமையாளர் சொல்லியிருக்காங்க. அதே போல நம்ம குட் பேட் அக்லி படத்தோட ப்ரொடியூசர் மைத்ரி மூவி மேக்கர்ஸும் சொல்லியிருக்காங்க. ஆதிக் ரவிச்சந்திரனோட ட்ரூ ஃபேன் பாய் சம்பவம் அப்படி கண்டிப்பா 2026ல AK64 அப்படி ஒரு ரெக்கார்டை வைக்கும் அப்படின்னு செம்மையா எதிர்பார்க்கறாங்க. 2026ல நம்ம AK64 படம் மே மாசம் வரதான் முன்னாடி பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் இன்னும் ஷூட்டிங்கே ஆரம்பிக்காத காரணத்தினால கண்டிப்பா தீபாவளி டைம்ல தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், AK64 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்கன்றத நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.